பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக மருத்துவர் ராமதாஸ் இருக்கும்போது அன்புமணி ராமதாஸுக்கு தேர்தல் ஆணையத்தின் கடிதம் எப்படி வழங்கப்பட்டது? அந்த கடிதம் உண்மையான கடிதமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. விரைவிலேயே மருத்துவர் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தை அணுகி உரிய தீர்வு காண்பார் என பாமக சமூக ஊடக பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் சோழன்குமார் வாண்டையார் அளித்த பேட்டியில் தெரிவித்தார். வழக்கறிஞர் பாலு மருத்துவர் ஐயாவால் நிறுவனர் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களால் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்ட வழக்கறிஞர் பாலு அவர்கள் தன்னுடைய எப்பொழுதும் போய் பேசுற மாதிரி ஒரு பித்தலாட்டமான ஒரு 2 கடிதங்களை வைத்துக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை குழப்புவதிலே அவர் வெற்றி கண்டிருக்கிறார் என்ற நினைப்புடன் இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கார். நிச்சயமாக இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் ஐயாவால் வளர்க்கப்பட்டவர்கள். இந்த பொய்யான தகவல் போலியானது என்பதை அறிவார்கள். ஆதாரபூர்வமாக ஐயா அவர்கள் அதை வெளிக்கொணர்வார்கள். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், மருத்துவர் ஐயா அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்லணும் இஸ் a சோசியல் டெமோக்ராட். புரியுதுங்களா? சமூக ஜனநாயகவாதி. ஜனநாயகத்தின் அடிப்படையில பொதுக்குழுவால் பெரும்பான்மையான பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக மருத்துவர் ஐயா உள்ளார். 28/5/2025 மே மாதத்துடன் பதவிக்காலம் முடிந்த மருத்துவர் அன்புமணிக்கு பிறகு தற்காலிக தலைவராக 30/5/2025 முதல் 17/8/2025 ஆகஸ்ட் வரை தற்காலிக தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் இருந்து வந்தார். பொதுக்குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ தலைவர் பதவி முடிந்த மருத்துவர் அன்புமணி கூட்டிய பொதுக்குழு எவ்வாறு செல்லும்? இது முதல் கேள்வி. இரண்டாவது, தலைவரே இல்லாத பொதுக்குழுவினுடைய கோரிக்கையின்படி விருப்பப்படி தேர்தல் ஆணையம் கால நீட்டிப்பு 26 ஆகஸ்ட் 1 வரை கால நீட்டிப்பு பொறுப்பாளர்களுக்கு கொடுத்துள்ளது. எவ்வாறு சாத்தியம்? இது சரியா முறையா என்பது 2வது கேள்வி. அப்போ இதுல ஏதோ தவறு நடந்திருக்குங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும். எங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். இந்த தவறு எங்க நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது என்பதை தேர்தல் ஆணையத்திடம் முறையாக முறையிட்டு மருத்துவர் ஐயா உண்மையை வெளிக்கொணர்வார் என்பதில் மாற்று கருத்தில்லை. கூடிய விரைவில் அனைத்தும் வெளிப்படும், உண்மை வெளிவரும். பொய் பித்தலாட்டக்காரர்களுடைய முகங்கள் தோலுரிக்கப்படும் என்பதனை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எப்பொழுதும் ஐயா கிட்ட தான், நேத்தும் ஐயா கிட்ட தான், இன்னைக்கும் ஐயா கிட்ட தான், நாளைக்கும் ஐயா கிட்ட தான்.